வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. எஸ்டர்டே வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். பட் ஆனா வந்து அப்லோட் வந்து பண்ணல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. தட் மீன் வந்து எஸ்டர்டேவே நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். வீடியோ வந்து பாருங்க. எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையிங்கில வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதுபடி நம்ம வந்து என்ட்ரிய வந்து பிளேஸ் பண்ணி என்ட்ரி வந்து பை பண்ணியிருந்தோம். தென் வந்து நம்மளோட டார்கெட் வந்து இன்னும் ரீச் ஆகல. ஸோ பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரே டவுன்ஃபால்ல தான் வந்து இருந்தது. நம்ம என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, 26,050 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ எவ்வளோனா ₹72ல நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட என்ட்ரி டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா 13த் ஜான் ஜான் கான்ட்ராக்ட் 26,050 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா 72, டார்கெட் பார்த்தீங்கன்னா 116. நம்மளோட என்ட்ரி கிடைச்சிருச்சு. டார்கெட் இன்னும் வந்து ரீச் ஆகல. நம்ம வந்து 9:24 ஏஎம்கே நம்ம வந்து அப்டேட் வந்து குடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பொசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் 116க்கு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகல. நம்மளோட டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா, எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும்? ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும்? அப்படின்றத நம்ம கன்டினியூஸா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளோட என்ட்ரி டார்கெட்ஸ் வந்து எப்போ குடுத்துருந்தோம். ஸோ 7த் அன்னைக்கு என்ட்ரி குடுத்துருந்தோம். 8த் அன்னைக்கு நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. தட் மீன் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா 7த்து. ஸோ 18ல டார்கெட் வந்து நம்மளுக்கு ஹிட்டு. ஸ்டில் வந்து செகண்ட் லாட் வந்து நம்ம வந்து ஹோல்டிங்கில வந்து பொசிஷன் வந்து வச்சிருக்கோம். எவ்வளோ டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி அந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 116 அதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சிம்பிளா ஒரு கால்குலேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஸோ 72 வந்து நம்மளோட என்ட்ரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 116. நம்மளுக்கு ஓவராலா கேப்சர் பண்ண பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 44 பாயிண்ட்ஸு. 44 இன்டூ இப்போ வந்து லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65. ஸோ 65க்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ₹2,860 வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் லாட் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ரன் பண்ணிட்டுருக்கோம். செகண்ட் லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹6,000 வந்து ரன் ஆயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து டபுள் த டைம் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் டவுன்ஃபால் குடுத்தது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் மேக்ஸிமைஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்ல அகைன்ஸ்ட்டா ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, மினிமம் ப்ராஃபிட்ல நம்ம வந்து வெளில வருவோம். ஸோ அந்த மாரி ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் நீங்க வந்து பாயிண்ட்ஸ கேப்சர் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிய வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜரோட லேர்ன் பண்ணுங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர், சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பேஸ் பண்ணாம, பியூர்லி ஹையர் ஹை, லோவர் லோ பிரேக்அவுட்ஸ்லேருந்து என்ட்ரி டார்கெட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டுருக்கோம். வித் ப்ராப்பர் நாலேஜோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணி, உங்களோட ஏர்னிங் ப்ராபபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.